பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு முன்பாக நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிற பரிசுத்த பிதாவே, நீர் நல்லவர், அன்புள்ள தெய்வம். உடைய பிள்ளைகளை நேசிக்கிறீர் ஆண்டவரே. இந்த அருமையான தேவனுடைய வார்த்தைக்கு நேராக வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆண்டவரே சூழ்நிலைகள் மத்தியிலே உம்மை நோக்கி பார்க்கிறபடினால் ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க உம்முடைய ஒரே ஒரு வார்த்தை வாழ்க்கையை மாற்றவும், சரீரத்தில் சுகம் கொடுக்கவும், ஆண்டவரே ரட்சிக்கவும் போதுமானதாக இருக்கிறபடினால் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் கர்த்தாவே தேவனுடைய வார்த்தையை ஆசீர்வதிங்க. அடியனை கூட மறைத்து பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய சித்தமான வார்த்தைகளை கொண்டு இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் இந்த அருமையான நாட்கள் கிறிஸ்மஸ் குறித்து, இயேசுடைய பிறப்பை குறித்து நாம் தியானித்து வருகிற ஒரு மாதமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பாக நடந்த சில சம்பவங்கள், இந்த பூமியில் தேவதூதன் அனுப்பப்பட்டதை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவதூதன் லூக்கா சுவிசேஷத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்ற ஒரு வார்த்தை இங்கே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அருமையான வார்த்தையை தேவதூதன் வந்து மரியாள் இருந்த இடத்துல சொல்லும் பொழுது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி மரியாளுக்கு காணப்பட்டது. ஏனென்று சொன்னால், திடீரென்று அந்த இடம் பிரகாசமாய் மாறினது. தேவதூதன் வந்தவுடனே மரியாளுடைய வீடு ஒரு பிரகாசம் அடைந்தது. மரியாளுக்கு ஒரு திடீரென்று ஒரு பயமும் திகிலும் கலந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதுதான் இங்கே நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல இந்த செய்திகளை நாம் பார்க்கும் பொழுது இயேசு பிறந்தார், இயேசு உடைய அற்புதமான ஆசீர்வாதங்களை நாம் அனுபவித்திருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு வருடமும் நாம் அதை குறித்து தியானிக்கும் பொழுது அதில் இருக்கிறதானே அவங்க அந்த இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மரியாள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, கர்த்தர் எப்படி முன்குறித்தார், மரியாள் இடத்துல இருக்கிற தன்மைகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது, அதிசயமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகையால் கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான நேரத்தில் அந்த வார்த்தை, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயர் இடுவாயாக என்ற இந்த ஒரு வார்த்தை மரியாளுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், அவங்க என்ன சொல்கிறாங்க, 34ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். பாருங்க, இது எப்படி ஆகும் என்று ஒரு வார்த்தை அவங்க சொல்லுகிறதை இந்த இடத்துல வாசிக்கிறோம். அதற்கு காரணம் என்ன? அவங்க நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மரியாள் வந்து ஒரு யோசேப்பு என்ற புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் திருமணம் ஆகவில்லை. ஆகையால் எப்படி இது ஆகும் என்று சொல்லி அவங்க அந்த வார்த்தையை நினைத்து, அந்த சூழ்நிலைகளை நினைத்து அவங்க கலக்கி கொண்டு கலக்கமாக பேசுகிறதானே அந்த வார்த்தை தான் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது அவர் அநேக காரியங்களை, தேவனுடைய வல்லமையை குறித்து, தேவனுடைய திட்டத்தை குறித்து, அந்த சித்தத்தை குறித்து அவர் எடுத்து சொல்லுகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த சங்கதிகளெல்லாம் தன்னுடைய இருதயத்தில் வைத்து கொண்டாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த லூக்கா 2:19 சிந்தனை பண்ணினாள், தன் இருதயத்தில் அப்படியே வைத்து கொண்டாங்க. யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய அவர் பிறந்து அவர் பூமியில் ஊழியம் செய்த நாட்களில் எல்லாரும் புகழ்கிறார்கள், எல்லாரும் அவரை மேன்மையாக பேசுகிறாங்க. ஒரு பெரிய கூட்டம் இயேசுவுக்கு பின்னாடி போய்கொண்டே இருக்கிறது. அவர் மகத்துவமான காரியங்களை, யாரும் செய்யாத அதிசயமான காரியங்களை அவர் செய்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த நாட்களில் மரியாளோ
அதை குறித்து கொஞ்சம் கூட அலட்டி கொள்ளாமல், தன்னை பெருமையாக எண்ணாமல், மிக தாழ்மையாக சாதாரணமான ஒரு நிலையில் இருந்ததை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் இருதயத்தில் வைத்துக்கொண்டு சிந்தனை செய்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ பிரியமானவர்களே, அவர் அற்புதம் செய்யும் பொழுதும் அவங்க சாதாரணமாக தான் இருந்தாங்க. சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது கூட தன்னுடைய அப்படியே அதை நினைத்து கொண்டு எதுவுமே பேசாமல், ஒரு வார்த்தையும் சொல்லாமல் அப்படியே இருந்த காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். என்னென்று சொன்னால், தேவன் தேடுகிறதானே அவருடைய சித்தத்துக்கு, தேவனுடைய வேலைக்கு தேவன் தேடுகிற ஒரு நபர் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னு சொன்னால், தாழ்மை உள்ளவர்களாக, தன்னை பெருமையாக எண்ணக்கூடியவர்களாக அல்ல, இந்த உலகத்தில் தன்னை வெளிப்படுத்தக்கூடியவர்களோ அலட்டி கொள்ளக்கூடியவர்களோ. பிரியமானவர்களே, அப்படிப்பட்டவர்களை தேவனால் என்ன செய்ய முடியாது, தெரிந்து கொள்ளவோ அவர்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்கவோ முடியாது என்று சொல்லி நாம் இந்த சில சத்தியங்கள் மூலியமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். மரியாள் மிக தாழ்மை உள்ளவர்கள், நல்ல விசுவாசம் நிறைந்தவர்கள், பக்தி நிறைந்தவர்கள் என்று சொல்லி பல வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது தெரியும். தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்த்தார் என்று வாசிக்கிறோம். அவங்க சொல்கிறாங்க, அந்த தாழ்மையில் இருந்த என்னை அவர் நோக்கி பார்த்தார் என்று சொல்லி இந்த 1ஆம் அதிகாரம் முழுமையாக நீங்கள் நிதானமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் உட்கார்ந்து படிப்பீர்களானால் அவங்களுடைய அந்த தாழ்மை குறித்து, அவங்களுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம அழகாக பார்க்கலாம். ஏன் அவங்க கலங்கினார்கள், எதற்காக அந்த சூழ்நிலைகள் அவங்களுக்கு ஏற்பட்டது என்று சொன்னால், அவர் நேராக வருகிறார். பாருங்கள், லூக்கா 1:28, 29, 30 வரைக்கும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வாழ்த்துதல் நாள் கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டு இருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று சொல்லி, நீ தேவன் இடத்தில் கிருபை பெற்றாய். மரியாளே நீ பயப்படாதே, நீ தேவன் இடத்தில் கிருபை பெற்றாய் என்று சொல்லி, இங்கே தேவதூதன் மரியாளிடத்தில் அவருடைய வார்த்தையை, தேவன் சொல்லி அனுப்பியிருக்கிறதான வார்த்தையை சொல்லி அவங்களுக்கு அதை உணர்த்து புரிய வைக்கிறதுக்குள்ளே அவர் பல சம்பவங்களை சொல்ல வேண்டிய சூழ்நிலையை நான் பார்க்கிறோம். பக்தி உள்ளவர்கள் தான், நல்ல தேவனோடு நெருக்கமாக இருக்கிறவங்க தான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அருமையான மரியாள் தான். ஆனாலும் பிரியமானவர்களே, தேவ சித்தத்தை புரிந்து கொள்வதற்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது என்பதை நாம் இந்த சூழ்நிலையை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு பக்தி உள்ளவனுக்கும் தேவனால் பிரியமானவர்களே, நல்ல தேவனோடு நெருங்கி ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிற செபிக்கிற அந்த அப்படிப்பட்ட ஒரு ஆத்துமாவுக்கு எப்படி தேவன் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார் என்பதை குறித்து நாம் இந்த சத்தியங்கள் மூலிமா அறிந்து கொள்ளலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. பரலோகத்தில் இருக்கிற மகிமையான தேவன் இந்த பூமிக்கு அவர் பிறந்து இரட்சகராக வருகிறார் என்று சொல்லும் பொழுது அவர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம்தான். ஏற்கனவே ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லலாம். ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமாக, பல தீர்க்கதரிசிகள் மூலியமாக நம்ம படித்து பார்க்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, ஆனால் ஒரு கன்னிகை என்று தான் சொல்லப்பட்டதே தவிர குறிப்பிட்ட வம்சமோ குறிப்பிட்ட ஒரு பேரோ சொல்லி இப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் வந்து பிறப்பார்கள் என்றெல்லாம் தெரியாது. ஆனால் அதுக்கு தேவன் அதுக்கு ஏற்ற ஒரு பாத்திரவான்களாக தேவன் யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்து கொண்டே இருந்தார். அந்த சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது தேவனால் முன்குறிக்கப்பட்ட அந்த வம்சத்தில் வந்ததானே அந்த அருமையான மரியாளை குறித்து நாம் பார்க்கிறோம். மரியாள் நியமிக்கப்பட்டிருந்த அருமையான மரியாளுக்கு இப்படி ஒரு தூதனை அனுப்பி அவர் கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார் என்று சொல்லி அழகான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று நீ பெயரிடுவாயாக என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ இயேசு என்று சொன்னாலே விடுதலை. இயேசு என்ற பேர், நம்ம ஒவ்வொரு பேரில் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை பார்க்கலாம், ஒவ்வொரு பேரில் ஒவ்வொரு வேலைகளை பார்க்கலாம். அந்த பேர் கேட்டாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லி.
அப்போ பிரியமானவர்களே, இந்த இடத்துல இயேசு என்று சொன்னால் ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கக்கூடியவர், இரட்சகர். இந்த பூமியில் வருவதற்கு கன்னி மரியாளாகிய இந்த அருமையான மரியாளை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறதை நாம் இந்த அருமையான இடத்துல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அப்போது எப்படி ஆகும்? மரியாளுக்கு கலங்கி சோர்ந்து போய் இது எப்படி ஆகும் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஆனால் அவரோ, தூதன் என்ன சொல்லுகிறார்? மரியாளே, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராக இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றான். இப்போ இன்றைக்கு இந்த காரியங்களை, அவ்வளோ பெரிய காரியங்களை, உன்னத காரியங்களை தேவன் வெளிப்படுத்தி தேவதூதனை வந்து நேரடியாக சொல்லும் பொழுது அந்த இடத்துல பாருங்க என்ன வாசிக்கிறோம்? இது எப்படி ஆகும் என்றதானே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இன்றைக்கும் இந்த உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது என்று சொன்னார். அப்போ எப்படி ஆகும் என்று சொல்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? இன்றைக்கு சூழ்நிலைகளை பார்த்து நான் இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்கிறேனே, இது எப்படி ஆகும் என்றுதானே எழுத்தின்படி மனுஷனுடைய அந்த ஞானத்தின்படி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அவங்க கேட்டதானே அந்த வார்த்தை நாம் சரியாக இருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம். ஆனால் பிரியமானவர்களே, இங்கே தேவன் பரலோகத்தினுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் என்று அந்த உன்னத தேவனுடைய சித்தத்தை அவர் வெளிப்படுத்துகிறதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். ஆனாலும் அவங்க விசுவாசம் உள்ளவர்கள், எல்லாத்துக்கும் ஆயத்தம் உள்ளவர்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் தன்னுடைய இருதயத்தில் பதித்து வைத்திருக்கிறதானே இந்த அருமையான மரியாள் இந்த ஒரே ஒரு விஷயத்தில் மாத்திரம் இது எப்படி ஆகும் என்று சொன்னார்கள். ஆனால் உடனே எப்படி ஆகும் என்று சொன்ன மாத்திரத்தில் தூதன் என்ன செய்தார் பாருங்க. 35 வசனம், தேவ தூதன் அவளுக்கு பிரதித்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எண்ணப்படும் என்று அவர் பரிசுத்த ஆவி உன்மேல் வரும் என்று அந்த பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லுகிறார். அது பரிசுத்தம் உள்ளது, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது என்று சொன்னார். பிரியமானவர்களை, இன்றைக்கு எல்லாமே சர்வ சாதாரணமாக நாம் செய்து விடலாம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த கேள்வி இருக்கிறது, இது எப்படி ஆகும்? எப்படி என்று சொன்னால், இந்த நாளிலே ஆண்டவரை தரிசிக்கணும் சொன்னால் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது என்று நாம் இங்கே ஒவ்வொரு சத்தியங்களும் நாம் படிக்கிறோம். எல்லாரும் வாழ்வது போல நம்ம வாழ்வது ரொம்ப சுலபமான ஒரு வாழ்க்கை. எல்லாரும் இந்த உலகத்தை அனுபவிக்கிறது போல நாம் அனுபவிப்பது ரொம்ப சாதாரணமான ஒன்று. அது எல்லாருக்கும் வருகிற ஆசைகள், எல்லாருக்கும் வருகிற ஒரு விருப்பங்கள், அதை எல்லாரும் நிறைவேற்றி விடுகிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, அப்படியே நாம் கடந்து போவோம்னு சொன்னால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதானே அந்த ஜீவியத்தை நாம் கட்டி எழுப்ப முடியாது. ஆகையால் தான் இங்கே நாம் என்ன செய்கிறோம் சொன்னால், மரியாளுடைய ஒரே ஒரு வார்த்தை இது எப்படி ஆகும் என்று சொன்னால், இன்றைக்கும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ள, ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய ஒரு காரியம், சோதனை என்று சொன்னால், எப்படி பரிசுத்தம் ஆக முடியும்? நம்மால் பரிசுத்தம் ஆக முடியுமா? இந்த பாவப்பட்ட உலகத்தில் சுற்றிலும் பாவங்கள் நெருங்கி இருக்கிறது. நம்மால் எப்படி பரிசுத்தம் ஆக முடியும்? இது எப்படி ஆகும் என்று சொல்லலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும் பொழுது அதில் ஒரு பலன் கிடைக்கும். இன்றைக்கு எல்லாரும் தோல்வி அடைகிற ஒரு காரியம் என்ன சொன்னால், எல்லாரும் பயப்படுற ஒரு காரியம் சொன்னால், நான் ஜெபிக்கிறேன், ஆராதிக்கிறேன், ஆண்டவரோடு நான் நெருங்கி இருக்கிறேன், ஆண்டவருக்காக ஒரு சின்ன ஊழியம் கூட கொடுக்கிறோம், செய்கிறோம், ஆண்டவருக்காக பல காணிக்கையோ அல்லது உழைப்பையோ கூட கொடுத்து நாங்கள் ஆசீர்வாதம் பெறுகிறோம். ஆனால்
எங்களால் பரிசுத்தமாக வாழ முடியல, ஆக முடியுமா, இது எப்படி ஆக முடியும், அப்படி ஒரு சிந்தனைகள் அநேகருக்கு இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தால், இங்கே பாருங்கள், இவங்க சொன்னாங்களா எப்படி ஆக முடியும், எப்படி முடியும் என்று சொல்லி ஒரு கேள்வி இவர்கள் எழுப்பினார்கள். ஆனாலும் அவர் சொன்னது பரிசுத்த ஆவினால் எல்லாம் முடியும், பரிசுத்தமானவர் தேவனால் எல்லாம் முடியும் என்று சொல்லி அந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில் 37ஆம் வசனத்தில் அந்த வார்த்தை சொல்லி அவர் தேவதூதன் சொல்லுகிறார், தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். 34ஆம் வசனத்தில் இது எப்படி ஆகும் என்று கேட்ட மரியாளுடைய வார்த்தைக்கு 37ஆம் வசனத்தில் தூதன் சொல்லுகிறார், தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொன்னார். ஆகையால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கன்னியின் வயிற்றில் ஒரு கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெருக்கிற ஒரு செய்தி மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக ஒரு காரியங்கள், அநேக ஒரு கேள்விகள், இந்த காரியம் எப்படி ஆகும், நான் தேவனுக்கு பரிசுத்தமாய் வாழறது எப்படி என்று சொல்லி யாராகிலும் சிந்தித்து பயந்து அநேக காரியத்தில் என்னால் முடியலையே, ஜெபிக்க முடியலையே, வேத வாசிக்க முடியலையே, ஆண்டவரோடு நெருங்கி என்னால் ஆண்டவர் சொல்லுகிறது போல செய்ய முடியலையே, ஆண்டவர் திட்டம் போட்டிருக்கிறாரே, மரியாதை கொண்டு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், அந்த திட்டத்தின்படி என்னால் வாழ முடியல என்று சொல்லி யாராகிலும் அப்படி இருப்பார்களானால், இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நம்ம சிந்தித்து கொள்ளணும். நம்மால் முடியாது, தேவனால் எல்லாம் ஆகும். நம்மை நாம் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆகையால் பிரியமானவர்களே, நாம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில மாத்திரம் இருந்தால் போதாது. இந்த பூமியில பலவிதமான ஸ்தானத்தில் மக்கள் எல்லாரும் நம்மளை மதிக்கிறது போல இருந்தால் மாத்திரம் போதாது. பிரியமானவர்களே, ஒருவேளை அடிப்படை வசதிகள் இந்த பூமியில ஒரு வேலை, நல்ல ஒரு வீடு, போதுமான ஆசீர்வாதங்கள் இந்த பூமியில இருந்து நம்ம அதில் திருப்தி அடைந்து ஏதோ ஒரு நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறோம் என்ற அந்த நிலைமையை தாண்டி நம்ம ஒரு பூர்ணத்தை நோக்கி கடந்து போக வேண்டும். கலாத்தியர் புஸ்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கலாத்தியர் சபைக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். பாருங்க, 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அப்போ கிறிஸ்து ஒவ்வொருவருக்குள்ள உருவாகி வளர்ச்சி அடைய வேண்டும். காரணம் என்ன தெரியுங்களா? அவர் வந்தாதான் நமக்குள்ள ஒரு பரிசுத்தத்தை நாம் பார்க்க முடியும். ஆவிலே, அதாவது ஒரு பூர்ணத்தை நோக்கி இருக்கிற நிலைமையிலே இருந்துடக்கூடாது. நான் ஒரு பூர்ணத்தை நோக்கி கடந்து போக வேண்டும். நம்முடைய ஜெப வாழ்க்கை நல்ல ஒரு திருப்தி அடைய வேண்டும், நல்ல பூர்ணம் அடையணும். நம்முடைய வேத வாசிப்பு சத்தியங்கள் பூர்ணம் அடைய வேண்டும். ஜெப வாழ்க்கை மாத்திரமல்ல, அந்த பரிசுத்த ஆவில நம்ம நிறைந்து கர்த்தருக்குள்ள ஒரு அன்புல பூர்ணப்பட்டவர்களும் கீழ்ப்படிவதில் பூர்ணப்பட்டவர்களும் சகல விதத்திலையும் நம்ம தாழ்மையில பொறுமையில தேவன் எதிர்பார்க்கிற அந்த பூர்ணமான ஒரு ஜீவியம் ஆண்டவருடைய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அல்லது ராஜ்யத்தை கடந்து போவதற்கு ஏற்ற ஒரு பரிபூர்ணமான ஒரு பரிசுத்த ஒரு பிரியமானவர்கள் பூர்ண வளர்ச்சி இருக்க வேண்டும். ஆவிக்குரிய உள்ளான மனுஷன் ஒரு பூர்ண வளர்ச்சி அடைய வேண்டும். உடனே பாருங்க, மரியாதை குறித்து நம்ம என்ன வாசிக்கிறோம்? தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி தூதன் சொன்ன மாத்திரத்தில் இங்கே என்ன நடந்தது தெரியுமா? 38 லூக்கா 1:38 அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு கடவது என்றால், அப்பொழுது தேவதூதன் அவரிடத்தில் இருந்து போய்விட்டான் என்று வாசிக்கிறோம். இந்த லூக்கா 1:38 இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி ஒப்பு கொடுத்த ஒரு சம்பவத்தை நான் பார்க்கிறோம். இன்றைக்கு பிரியமானவர்களே, இந்த செய்தி மரியாள் உடைய காரியத்தை, மரியாள் தன்னை ஒரு பெருமையாக எண்ணாமல் அவங்க எப்பொழுதுமே சாதாரணமாக அவர்கள் காணப்பட்டார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அருமையான மரியாள் தன்னை அலட்டி கொள்ளாமல், இயேசு அவ்வளோ பெரிய ஒரு தேவனாக இருந்த போது கூட பிரியமானவர்களே, அவங்களை பெற்றெடுத்த உலகம் புகழ்கிற அளவுக்கு இயேசு இந்த பூமியில் இருந்தபோது கூட மரியாள் தன்னை ஒரு சாதாரணமாக இந்த பூமியில் எண்ணி ஜீவித்தார்கள். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம்? பிரியமானவர்களை, எவ்வளவு புகழ், எவ்வளோ பெரிய பேர் எல்லாம் இந்த உலகத்தில் வந்தால் கூட நான் பரிசுத்தமாகணும், நான் தாழ்மை அடையணும், நான் இயேசு கிறிஸ்துவோட தெய்வத்தோடு நான் இணைந்து அவர் விருப்பத்தின்படி இந்த பூமியில் என்னுடைய ஒரு வாழ்க்கை இருக்கணும் என்று சொல்லி யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களுக்குள்ள இயேசு பிறக்கிறார். பவுலாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, கிறிஸ்து உங்களில்
பிறக்கிறதுக்காக நான் கர்ப்ப வேதனை படுகிறேன்னு சொல்கிறார். அவர் வந்தால் தான் ஆசீர்வாதம் பிரியமானவர்களே. ஆகையால் நாம் இன்றைக்கு இந்த அருமையான இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த இந்த ஒரு சம்பவம், மரியாளை தேவன் தெரிந்து கொண்டு மரியாள் மூலிமா இந்த உலகத்துக்கு இயேசு வருகிற ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது, அந்த மரியாள் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார்கள். ஆகையால் அடிமை என்று சொல்லும் பொழுது நம் உலகத்தில் மக்கள் பாவத்துக்கோ உலக சிற்றின்பத்துக்கோ அல்லது எத்தனையோ ஒரு காரியங்களில் மக்கள் அடிமையாக இருக்கிறார்கள். ஆனால் நாம் ஆண்டவருக்கு அடிமையாக இருந்தால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆகையால் அவர்கள்தான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி ஒப்பு கொடுத்த இந்த மரியாள் தான் தேவதூதன் சொன்னான், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆகையால் இந்த அருமையான செய்தி மூலமாக நாம் கேட்ட சத்தியங்களில் நாம் கூட ஒப்பு கொடுத்து நானும் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். நம்முடைய உலகத்தின் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இயேசுவுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். இந்த பூமியில் கர்த்தர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுவாராக. நம் கண்களை மூடுவோம், நாம் ஜெபிக்கலாம். துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்புக்கு முன்பாக இந்த பூமியில் நடந்த இயேசுவின் தாயாகிய மரியாள் ஆண்டவரே எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தார்கள்? தேவனுடைய தூதன் ஆண்டவரே மரியாள் இருந்த வீட்டுக்கு வந்து அந்த செய்தியை தெரிவிக்கும் பொழுது அவருடைய நிலைமை எப்படி இருந்தது? அவர்கள் ஆண்டவர் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது மறு ஆண்டவர் இந்த உலகத்தின் சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவரே கலங்கினாலும் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து தன்னை முழுமையாக அர்ப்பணித்து அடிமையாக ஒப்பு கொடுத்தது போல கர்த்தாவே, ஒவ்வொரு ஆண்டவர் சூழ்நிலைகள் எங்களுக்கு புரியாமல் போகும் பொழுது ஜனங்கள் ஆண்டவரை கலங்குகிறார்கள், சோர்ந்து போகிறார்கள். ஆனாலும் தேவனுடைய கிருபையினால் ஆண்டவரே இந்த நாளிலே பரிசுத்த தெய்வம் நீர் தாமே ஆண்டவர் சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அடிமைகளாக ஒப்பு கொடுத்து இந்த பூமியில செழிப்பாகவும் சந்தோஷமாகவும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் தாமே உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். சோத்ரே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்பின் ஐக்கியம் அவருடைய சந்தோஷ சமாதானம் சகல ஆசீர்வாதம் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.